இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord, praise you jesus. முதரத்த ஆலங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஞானத்தை பொழிந்துள்ளோம். ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் உளிலும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும். ஞானத்தை பொழிந்துள்ளும் ஆவியானவரே, வாருமையா எங்களை வழி நடத்தும். இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord, praise you jesus. thank you jesus. இயேசுவே நன்றி. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு யோபின் புத்தகம் 33வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். இங்க சில ஒரு வார்த்தையை, குழி அப்படின்ற ஒரு வார்த்தை, நரகத்தை நம்ம இதை சிந்திக்கும் போது நரகத்தை ஒப்பிட்டு நம்ம சிந்திக்கலாம். ஆண்டவரின் தண்டனைகள் நம்ம இந்த மரணத்திலிருந்தும், மரணம் அப்படின்றது கடவுளோட ஒரு பிரிவினை, நரகத்திலிருந்து மீட்பதற்காக கடவுள் இந்த தண்டனைகளை நம்ம ஆணவத்திலிருந்து ஒரு மீட்பதற்காக, ஆணவத்தை உடைப்பதற்காக, ஒரு கீழ்ப்படித்ததில் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், வேதனைகள் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார் அப்படின்றது இங்க ஏலிஹு அப்படின்றவர் யோபு கிட்ட கடவுளை பற்றி இங்க பேசுகின்றார். தொடக்க நூல் 33வது அதிகாரம் 17-18 வாசிக்கிறீங்களா? 17-18. யோபின் புத்தகம் 33வது அதிகாரத்துல 17-18. யாக்கோபு சுக்கோத்தை வந்தடைந்தவுடன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார், தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இல்ல யோபின் புத்தகம் தொடக்க நூல்ல இருக்கிறீங்க. யோபின் புத்தகம் 33:17-18. இவ்வாறு மாந்திரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார், மனிதரிடமிருந்து ஆவணத்தை அகற்றுகின்றார். அவர்களின் ஆன்மாவை இருந்தும் உயிரை வாளின் அழிவிலிருந்தும் காக்கின்றார். படுக்கையில் படும் வேதனையினாலும் எலும்பில் வரும் தீரா வலியினாலும் அவர்களை கண்டித்து திருத்தப்படுகின்றார்கள். ஆமேன். ஆமேன். எல்லா மனிதர்களுக்கும் இது நடக்கின்ற விஷயம். நம்ம ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்ன்றது மட்டும் கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் மீட்புக்கு 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யாருமே அழிவுக்காக படைத்தவர்கள் யாரும் கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் மீட்கணும் அப்படின்றதுதான் விரும்புகின்றார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆண்டவர் திருவுளத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. ஆமீன். இல்ல 2 பேதுரு 3:9. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலந்தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலந்தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். ஆமேன். ஆமேன். எல்லாரும் மனம் மாறணும், ஒரு நபர் விடாம எல்லாருமே நம்ம சமூகத்துல இருக்கின்றவர்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்துவர்கள்ன்றது மட்டும் கிடையாது, முஸ்லிமா இருக்கட்டும், இந்து சகோதரர்களா இருக்கட்டும், எல்லாருமே மனம் மாறணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகின்றார். 1 டிமோத்தி 2வது அதிகாரம் 1-4. அதனால நம்ம எல்லாருக்குமே ஜெபிக்கணும். திருச்சபையில் இருக்கின்றவர்கள் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே, அரசர்கள், எல்லாம் பதவியில இருக்கின்றவர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். 1 டிமோத்தி 2வது அதிகாரத்துல 1-4 வாசிக்கிறீங்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுள் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும்.
எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஆமீன். எல்லாரும் இது தெரிஞ்சுக்கணும், அந்த மீட்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகின்றார். அவர் தருகின்ற கிருபை எல்லாருக்குமே வந்து ஒரு போதுமான கிருபை அவர் தருகின்றார். மீட்பு பெறுவதற்கான கிருபை எல்லாருக்குமே அவர் தந்திருக்கின்றார். அதனால எல்லாரும் அந்த கிருபை ஏற்றுக்கொள்வது கிடையாது, புறக்கணிக்கின்றார்கள். அதனால ஆண்டவரின் மீட்பை பெற மாட்டேங்கிறாங்க. அதனால எல்லாருமே ஆண்டவர் விரும்பினாலும் நமக்கு சுதந்திரம் இருப்பதனால அவங்க அந்த கிருபையை பெறுவது கிடையாது. அவங்க வேண்டாம், பாவத்தை அதிகமாக, கடவுளை விட பாவத்தை அதிகமாக நேசித்ததனால. நீதியும் சில நேரம் நமக்கு தோணலாம், நமக்கு சில ஹிந்து சகோதரர்கள் நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம அந்த அளவுக்கு பெரிய குற்றங்கள் குறைவுகள் அவங்க வாழ்க்கையில பார்க்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த சில வாய்ப்புகள் தருகின்றார், ஆனா அதை புறக்கணிக்கின்றார்கள். பல ஹிந்து சகோதரர்கிட்ட ஆண்டவரை பத்தி பேசும்போது அவங்க ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு மனம் திறந்து அவங்க ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அவங்க வருவது கிடையாது. எப்படி ஒரு கோர்ட்ல ஒரு நீதிபதி எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய கொலை செய்திருந்தாலும் அவங்க வந்து தண்டனை பெறாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அவங்க செய்த பாவங்களை, அவங்க செய்த தவறுகளை, குற்றங்களை பார்க்கும்போது நமக்கு தண்டிக்காம இருக்க முடியாது. அவங்க செய்த தவறுக்கு ஏற்றபடியான தண்டனை, நீதி இல்லைன்னா நீதி அங்க நிலைநாட்டப்படுவது கிடையாது. எல்லாருமே மீட்கணும், அதுக்காக தான் இயேசு ஆண்டவர் வந்தார். ஆனா அந்த மீட்பை யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16, 17 வாசிக்கிறீங்களா? யோவான் 3, 16, 17. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆமீன். ஆமீன். எல்லாரையும் மீட்பதற்காக தான் இயேசு ஆண்டவர் வந்தார். எல்லாரையும் மீட்பதற்காக தான். கடைசி மூச்சு வரைக்கும் வந்து நமக்கு மீட்பை பெறுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை தருகின்றார். சிலுவையில் இயேசு ஆண்டவர் அவரோடு இருக்கின்ற ஒரு நபருக்கு வந்து அவர் மீட்பை தருகின்றார். அந்த கல்வனுக்கு, நல்ல கல்வனுக்கு வந்து அவர் நல்லது ஒன்றும் அவர் வாழ்க்கையை செய்யலாம். அந்த கடைசி நிமிஷத்துல இயேசு ஆண்டவரோட அன்புக்கு அவர் மனம் திறகின்றார். அப்போ விசுவசிக்கின்றார், அவர் மீட்பை பெறுகின்றார். கடைசி மூச்சு வரைக்கும் அவர் வந்து காத்து நிற்கின்றார். அவர் தருகின்ற கிருபை, அவர் தருகின்ற இரக்கத்தை பெறுவதற்கு அவங்க மனம் மாற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அவர் கிருபை நமக்கு போதும். ஆனா யாரும் பல பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுக்கு ஏற்றுக்கொண்டா மட்டும் போராது, அவரோட கிருபையோட நம்ம ஒத்துழைக்க வேண்டியது நம்ம கடமை. சில பேர் ஆண்டவரின் கிருபையை நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்காது. கேட்டா நானும் வந்து சீடன் அப்படின்வாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு நடைமுறையில பாத்தீங்கன்னா அவங்க சீடரான வாழ்க்கை இருக்காது. அது உண்மையான நம்ம செயல்களுக்கு ஏற்றபடியாக நம்ம பெறுவோம். நம்ம இதை பெறுவோம்ன்றது ஒரு நம்ம ஆண்டவரின் கிருபையை நம்ம பெற்றால் மட்டும்தான் நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டா மட்டும் பத்தாது. அதுக்கேற்றபடியான செயல்களும் நமக்கு தேவை. அதை நம்ம செயல்கள் வழியாக, வாழ்வின் வழியாக நம்ம காட்டணும். அது கடவுள் வந்து மிக முக்கியமாக எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம சில பேர் வந்து பாவத்திலேயே இருந்து அது வந்து மனம் மாறுதலை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது கடவுள் வந்து விரும்பாததுனால கிடையாது, மனிதர்கள் அதுக்கு முயற்சி எடுக்காததுனாலையும் அவங்க வந்து ஆண்டவரின் கிருபையை வந்து வீணாக்குவதனாலதான். ஆண்டவர் இதை அனுமதிக்கின்றார்ன்றதுனால ஆண்டவர் இதை விரும்பவில்லை அப்படின்றது முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 19வது வசனம், இந்த ஒளியை விட பாவத்தை அதிகமா நேசித்தவர்கள் தான். ஆண்டவர் அவங்களை அறிவு தராததுனாலேயோ அவங்களுக்கு புரியாததுனாலேயோ கிடையாது, பாவத்தை உண்மைக்கு பதிலாக பாவத்தை அதிகமா நேசித்ததுனாலதான். யோவான் நற்செய்தி 3:19 வாசிக்கிறீங்களா?
ஒளி ஒளி உலகிற்கு உலகிற்கு தம் வந்திருந்தும் செயல்கள் தம் தீயனமாய் செயல்கள் இருந்ததால் தீயனவாய் மனிதர் இருந்ததால் ஒளியை விட மனிதர் இருளையே விரும்பினர். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. ஆமீன். ஆமென். ஸோ அதான் ஆண்டவர் வந்து அந்த விண்ணகத்துக்கு செல்கின்ற ஒரு வழி குறுகிய பாதை அப்படின்னு அவர் சொல்றார். ஆண்டவர் இரக்கமானவர் மட்டும் கிடையாது, நீதியானவரும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இரக்கமானவர்ன்றது மட்டும் கிடையாது, நீதியானவர். சரி, எப்படி வந்து ஆண்டவர் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் வந்து ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் மீட்பதற்காக. அவரு பலவிதமான எச்சரிக்கைகள், ஒரே ஒரு விதத்துல வந்து எச்சரிக்கைன்றது மட்டும் கிடையாது. முதல் விதமான எச்சரிக்கை அவரு அழைத்துதல், மனம் மாறுதலுக்கான ஒரு அழைத்துதல் எதுல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரின் வார்த்தை வழியாக வருகின்றது. யாக்கோபின் நூல் 1வது அதிகாரம் 22 25 வரைக்கும் எடுத்து வாசித்தீங்கன்னா, நம்ம ஆன்மாவின் கண்ணாடி முதல் முக்கியமாக ஆண்டவரின் வார்த்தை வழியாக அவரு எச்சரிக்கை தருகின்றார். நமக்கு மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கும் அந்த ஆண்டவர் வார்த்தை வழியாக அவர் எச்சரிக்கை தருகின்றார். யாக்கோபின் நூல் 1:22 25 வாசிக்கிறீங்களா? இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்றவுடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவர். ஆமீன். ஆமென். ஆண்டவர் வந்து இந்த வார்த்தை வழியாக திருத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கின்றார். ஆன்மாவின் கண்ணாடி அதுதான். ஆனா பல பேர் நமக்குள்ள கிறிஸ்துவர்களுக்குள்ளேயே வந்து ஆண்டவர் வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு வாசிக்கின்றோம், வாசித்தாலும் நம்ம ஆழப்படுவது கிடையாது. ஏன்னா அதை தியானிப்பது கிடையாது. உலக சார்ந்த விஷயங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்காக பல விதமான பயிற்சிகள் நம்ம எடுப்போம், அதுக்காக நம்ம பல விஷயங்கள் நிறைய நேரம் 4 பேர்கிட்ட பேசுவோம். ஆனா ஆண்டவன் வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறது கிடையாது. அதனால நம்மள வளர முடியறது கிடையாது. 2 திமோத்தி 3வது அதிகாரம் 16, 17 ஆண்டவரும் வார்த்தை எல்லா நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவரும் வார்த்தை மிக முக்கியமானது. 2 திமோத்தி 3:16, 17 வாசிக்கிறீங்களா? மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலை பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். ஆமேன். ஆமேன். மறைநூல் அனைத்தும் அப்படின்னு போட்டிருக்கும் பாரு. ஆனா மறைநூல் மட்டும்தான் அப்படின்னு போடல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறைநூல் அனைத்தும், ஆல் ஸ்கிரிப்சர் அப்படின்னு போட்டிருக்கோம். மறைநூல் அனைத்தும், அதுக்காக மறைநூல் மட்டும்தான் உங்களை திருத்த முடியும் அப்படின்னு போடல. அதோட அர்த்தம் என்ன? ஆண்டவரும் வார்த்தையும் திருச்சபையின் போதனையும் நமக்கு தேவை. மெஜிஸ்டீரியம் ஆஃப் த சர்ச் சொல்லுவாங்க. ஆண்டவரோட திருச்சபையின் போதனை, திருச்சபையில நமக்கு திருச்சபையின் வழி நடத்துதல் நமக்கு தேவை. ஆவியானவர் அவங்க வழியாக பேசுகின்றார்கள். மறைநூல் அனைத்தும், இதுவும் சேர்ந்துதான் நமக்கு மறைநூலாக நமக்கு வருகின்றது. ஆண்டவரின் இப்போ மறைநூல் வழியாக மட்டும் இல்லை, அவரோட தீர்க்கதரிசிகளாக வழியாகவும் ஆண்டவர் எச்சரிக்கை தருகின்றார். யோவான் காலகட்டத்தில் நினிவே பட்டினம் மக்களுக்கு ஆண்டவர் வந்து எச்சரிக்கை தருகின்றார். நினிவே பட்டினம் மக்கள் அப்படின்றது இஸ்ரேல் மக்களா? கிடையாது, அசிரிய நாட்டு மக்கள். அதுல இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நகரம் நினிவே பட்டினம் அப்படின்றது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 40 நாள்ல நீங்க அழிவீங்கன்னு சொல்றாரு. மனம் மாறுங்கன்ற ஒரு வார்த்தை அங்க கிடையாது. மனம் மாறாவிட்டால் நீங்க வந்து அழிவீர்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை தருகின்றார் ஆண்டவர். ஆனா அது அவங்களுக்கு எதிராக நீங்க வந்து சொல்லு, அவங்க செய்யற தவற வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கை தருகின்றார் நினிவே பட்டணத்துக்கு. அவங்க வந்து அவங்க வந்து என்ன தலைப்பிள்ளையான இஸ்ரேல் மக்கள்லாம் கிடையாது. அவங்க சொன்ன விஷயம் இது ஒண்ணுதான். 40 நாள்ல நினிவே பட்டணம் அழிஞ்சிரும் மட்டும்தான் அவர் சொல்றாரு. மனம் மாறுன்ற ஒரு வார்த்தை அங்க வந்து நீங்க வந்து அதை பார்க்க முடியாது. யோவான் நற்செய்தி யோனாவின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 4வது வசனம்.
ஆண்டவர் இரக்கத்தை அவங்க தெரிஞ்சது, அதனால மனம் மாறுதல்னால அவங்களுக்கு மீட்பை அவங்க பெறுகின்றார்கள். யோனா 3:4 வாசிக்கிறீங்களா? கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்தபின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். ஆமீன். ஆமீன். அவ்வளவுதான். நீங்க 40 நோன்பு இருந்தா உங்களுக்கு மாற்றம் வரும், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஆண்டவரின் இரக்கத்தை அவங்க நம்பிக்கை வைத்தார்கள். கூக்குரலிட்டு அழுகும் போது ஆண்டவர் மீட்பை தருகின்றார். நம்ம இந்த தீர்க்கதரிசிகள் வழியாக கடவுள் பேசுவார். இயேசு கிறிஸ்து வழியாக பிபிலியத்துல பல இடத்துல அவர் பேசியிருக்கின்றார். மனம் மாறாவினில் நீங்களும் அழிவீர்கள் அப்படின்னு அவர் வந்து திட்டவட்டமாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து அன்பு அன்பு நம்ம பல நேரத்தில் வந்து அவர் அன்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவர் தீர்ப்பும் அவர் வழியாக வருகின்றார். லூக்கா நற்செய்தி 13:3 வசனம், மனம் மாறாவினில் நீங்க அழிவீர்கள். முழுமையான ஒரு மனம் மாற்றம், ஆழமான ஒரு மனம் மாற்றம் நம்ம வாழ்க்கையில் அது வந்து மற்றவங்களுக்கு தெரியணும், ஒரு சாட்சியாக இருக்கணும். லூக்கா நற்செய்தி 13:3 வாசிக்கிறீங்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன், மனம் மாறாவிட்டால் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். ஆமென். சோ இது வந்து யோவான் நற்செய்தி 16:8. ஆவியானவர் தான் அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு தூண்டுதல் கொடுக்கணும், அவங்க செய்யறதுன்றது ஒரு தவறு அப்படின்றது. அதோட அதே நேரத்துல வெவ்வேறு விதமாக நமக்கு இந்த பாவத்தின் தூண்டுதலை கடவுள் தர விரும்புகின்றார். சில பேர் அதை மனசாட்சி அப்படின்னு யோசிப்பாங்க, அதுலயும் வந்து அந்த மனசாட்சி வழியாக ஆவியானவர் பேசுவார். யோவான் நற்செய்தி 16:8. யாராவது ஒரு ஆள் வாசிங்க, 2 பேருமே வாசிங்க. அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். ஆமீன். ஆமீன். அதே நேரத்துல இயற்கையாக நடக்கின்ற சில பிரச்சனை, இயற்கை வழியாக, இயற்கையின் அந்த விளைவுகள் வழியாக ஆண்டவர் வந்து சில எச்சரிக்கைகள் அவர் தருவார். சில கஷ்டங்கள். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல இருக்கும்போது அவங்க கீழ்ப்படியாமையினால, அவங்க விசுவசிக்காததுனால, அவங்க கஷ்டங்களை அவங்க வழியாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க கடவுளுக்கு மாறாக, ஆண்டவர் வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை நூல் 14வது அதிகாரம் 34வது வசனம். சில பிரச்சனைகள் வழியாக, வாழ்க்கையில வந்து சில துன்பங்கள் வழியாக ஆண்டவர் நம்ம கிட்ட நம்ம செய்கின்ற தவறை சுட்டி காட்ட விரும்புவார். எண்ணிக்கை நூல் 14:34 வாசிக்கிறீங்களா? நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாட்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாட்களும் 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள், என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். ஆமேன். சில நேரத்துல கனவுகள் வழியாக, நேற்றுக்கு கூட 2 நாள் முன்னாடி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்க பார்த்த ஒரு கனவு. எப்படி கனவு வழியாக கடவுள் எச்சரிக்கை தருவார், அது எச்சரிக்கை ஆண்டவர் தருகின்றார். அதே நேரத்தில் யோசேப்பு நீங்க பார்த்துருப்பீங்க, யோசேப்பு பழைய ஆகமத்திலையும் சரி புது ஆகமம் 2 பேருமே வந்து கனவுகள் பார்க்கணும். ஆண்டவர் வந்து வழிநடத்தல் தருகின்றார் கனவுகள் வழியாக. எனக்கும் சில கனவுகள் வழியாக கடவுள் வழிநடத்தல் வந்திருக்கின்றார், எச்சரிக்கை தருவார். பல விதமாக ஆண்டவர் வந்து யாருமே வந்து அழிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பல. அதனால நம்மளும் வந்து சில நேரத்துல ஒரு கோபத்தினாலேயோ இதனாலேயோ வந்து பல பேரை தீர்ப்பளிக்கின்ற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கு. யாரையும் நம்ம இவெல்லாம் வந்து உருப்பவே மாட்டான், இவெல்லாம் வந்து அழிஞ்சிருவான், இவெல்லாம் நரகத்துக்கு தான் செல்வான் அப்படின்ற ஒரு சபிக்கின்ற விதத்தில் நம்ம பேச்சுக்கு இடமே கொடுக்கவே கூடாது. சில பேர் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கு அவங்க ரொம்ப எளிதாக அவங்க இதயத்தில் இருக்கின்ற வேதனையாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், அதனால நம்ம வந்து ஒரு கோபமாக இருக்கலாம், வந்து இந்த உணர்ச்சிகள்னால நம்ம வந்து பாவத்தை செய்கின்றோம். நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவர்களாக, யாரையும் வந்து சபிக்க கூடாது, நம்ம எல்லாரையும் வந்து ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கணும். அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவோம். 1 பேதுரு 3:9-12 வரைக்கும் வாசிங்கன்னு நீங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவராக இருக்கும்போது தான் ஆசீர்வாதத்தை பெறுவோம். எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கட்டும்,
நோவா காலகட்டத்திலிருந்து அவங்க செய்த தவறை சுட்டிக்காட்ட ஈனோக்கை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அனுப்பினார். ஈனோக்கை அனுப்பி நீங்க பாவம் செய்துட்டு இருக்கிறீங்க, மனம் மாறுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினார். இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது. நம்ம யாரையும் தீர்ப்பளிக்க கூடாது, மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கணும். தொடக்க நூல்ல நடந்த அந்த ஃப்ளட், நோவாவும் நோவாவும் குடும்பம் மட்டும்தான் வந்து அதில் மீட்கப்படுகின்றது. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு யூதாவின் புத்தகம், யூதாவின் புத்தகம்ல வந்து ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல அந்த காலகட்ட நோவா வந்து போய் எல்லாருக்கும் ஈனோக் யூதாவின் புத்தகம் அந்த ஒரு அதிகாரத்துல 14 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்து விட்டார். இறை பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும் இறை பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டத்தின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள். ஆமீன். ஆமீன். அதனால சில பேரோட பாவத்தை நம்ம சிந்திக்கும் போது அவங்க எவ்வளவு கடினமாக, எவ்வளவு மோசமாக செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் தீர்ப்பளிக்க கூடாது. இந்த தீர்ப்பளிக்கின்ற போது நம்ம ஆண்டவரின் இடத்தை நம்ம எடுக்கிறோம். அவங்களுக்காக பரிந்துரை செய்யணும். ஆண்டவரே, எவ்வளவு கடின இதயத்தான் நபர்களாக அவங்க மாறி இருக்காங்க. சாத்தான் அவங்கள சூழ்ச்சியில ஏமாத்தி இருக்கிறான். அவங்கள மன்னியும் ஆண்டவரே, அவங்கள வந்து ஒரு மீட்பின் கிருபை அவங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபிக்கணும். நம்ம அந்த மாதிரி நம்ம அவங்களை மனம் மாறுதல், மற்றவர்களை மனம் மாற்றத்துக்கு கொண்டு வருவதற்காக ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த விரும்புகின்றார். அதை செய்யும் போது அந்த மாதிரி உங்களை பயன்படுத்த முடியும், ஆண்டவரால் செய்ய முடியும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய கிருபைகள் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு பாருங்க. யாக்கோபின் நூல் 5ஆவது அதிகாரம் 19 20. பல பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து நீக்கப்படும். நம்ம ஒரு நபரை மனமாறுதலுக்கு கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொன்னா வாசிக்கிறீங்களா? யாக்கோபின் நூல் 5:19-20. என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறிதவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்ப செய்தால், தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆமீன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பாவம் நம்ம செய்யும் போது, நம்ம ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது குற்ற உணர்வு மட்டும்தான் நீங்குது. பாவத்திற்கு நம்ம சில கழுவாய்கள் செய்யணும். மிக முக்கியமான ஒரு கழுவாய் அப்படின்றது இதுதான். அற்புதமா நம்ம பல பாவங்கள் நீங்கும். ஒருத்தர் வந்து ஆண்டவர் நீங்க இந்த மாதிரி சிந்திக்கிற தவிர இப்படி சிந்திக்கிறா, அவங்க ஒரு மனமாறுதல் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா நம்ம பல பாவங்கள் ஆண்டவர் வந்து நீக்குவார். அதனால சில பேர் எப்படின்னா, என்னோட ஆன்மீகம் அப்படின்றது ஒரு ரகசியமான ஒரு விஷயம், நான் யார்கிட்டையும் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன், அதெல்லாம் ஆண்டவர் வார்த்தைக்கு எதிரான ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம ஒளியாக இருக்கணும்னா, ஒளினா எவ்வளவு தூரம் போகும்? ஒளி உப்பாக இருக்கணும். நம்ம மற்றவர்களை வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஒரு உப்போட இது என்ன சாராம்சம் என்ன? அது வந்து ஒரு ஹீலிங் தருகின்ற ஒரு விஷயமா. நம்ம உப்பாக இருக்கணும், நம்ம ஒளியாக இருக்கணும். நமக்குள்ள ஆண்டவர் வார்த்தையை வைத்துக்கொள்ள இது கிடையாது, அனுமதியே கிடையாது. நமக்கு ஆண்டவர் வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அது ஒரு நெருப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார். Your word is like a fire shut up in my, என்னோட எலும்புல ஒரு எரேமியா சொல்லுவார் 20ஆவது அதிகாரத்துல 9ஆவது வசனம். உங்க வார்த்தை அது என்னால பேசாம இருக்க முடியல, அது ஒரு தீயாக இருந்தது என்னோட சரீரத்துல அப்படின்னு எலும்புல அப்படின்னு சொல்றாரு எரேமியா 20ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். வாசிக்கிறீங்களா? அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல்
எரியும் தீ போல் இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆமேன். ஆமென். ஆண்டவரின் வார்த்தையோட வல்லமை நமக்கு பல நேரத்துல தெரியல. ஆண்டவர் வார்த்தை ஆனா அது அவங்க மனம் மாறியே ஆகணும்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்துவது கிடையாது. ஆவியானவரின் தூண்டுதலால வருகின்ற மாற்றத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம வற்படுத்தக்கூடாது யாரும். அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கடவுள் சுதந்திரம் நம்ம கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். அதே நம்ம பிள்ளைகளாவே ஆகலாம். நம்ம வற்புறுத்துவதற்கு நமக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுக்காக சில இடத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு கிடையாது. மன மாறுதல் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவது அப்படின்றது தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி சிந்திச்சே ஆகணும் அப்படின்றது இல்லை. ஒரு நல்ல விதமா பேசி அது ஆண்டவரின் வார்த்தையை அவங்களுக்கு புரிகின்ற விதத்தில் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இந்த ஒரு ஆர்வம் அப்படின்றது, இந்த ஒரு ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. மத்தேயு 5வது அதிகாரத்துல 6வது வசனம், வேர்க்கை கொண்டு அது ரொம்ப முக்கியம். மத்தேயு 5:6 வாசிக்கிறீங்களா? நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஆமேன். ஆமீன். ஆண்டவரின் நீதியை நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தினா மட்டும் பத்தாது. ஆண்டவரின் நீதியை நம்ம சுற்றிலும் அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பணும். இதை செய்யறது நீங்க தவறு, இது இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டியது நம்ம ஒரு கடமை. அது செயல்கள் வழியாக முதல்ல, அதுக்கப்புறம் பேச்சு வழியாக, 2 விஷயங்களும் சேர்ந்து போக வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக நம்ம அது அப்படி செய்யும் போது மிகப்பெரிய அற்புதமான ஒரு சாட்சிகளாக நம்ம கடவுளுக்காக இருப்போம். மத்தேயு 5வது அதிகாரத்துல 19வது வசனம், எல்லா விஷயங்களும் நம்ம கடைபிடிக்கணும், சில விஷயங்கள் மட்டும்ன்றது கிடையாது. சரிங்களா? மத்தேயு 5:19 வாசிக்கிறீங்களா? எனவே இக்கட்டளை இக்கட்டுகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆமேன். ஆமீன். சில பேர்கிட்ட கடவுள் எச்சரிக்கை எப்படி தருவார் அப்படின்னா, சில வல்லமையான விஷயங்கள் வழியாக. ஆனாலும் மனம் மாற மாட்டாங்க. எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் தெரியும். ஒரு குடும்பத்துல அவங்களோட ஒரு நபர், ஆண்டவர் அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு பிரச்சனை இருக்கு. வல்லமையான ஒரு ஒரு சின்ன பிரச்சனைனா பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஜெபித்தோம், அது நீங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சா, அது நீங்கிச்சு இல்ல. அப்பவும் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த நபரை தெரியும். அவங்க தங்கச்சி சகோதரர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. குடும்பத்துல யாருக்குமே அதை பார்த்து ஒரு பெரிய மனம் மாறலாம் வரல. அற்புதங்கள் வழியாகவும் கடவுள் மனம் மாறுதலுக்கு கொண்டு வர முயற்சி செய்வார். ஆனா அவங்க அப்பவும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. சாத்தானின் கட்டுகள்ல இருக்கிறாங்க. நம்ம ஜெபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனாலதான் இந்த தண்டனை, கடவுள் தருகின்ற தண்டனை ஒரு நீதியான தண்டனை. இந்த நரகம் அப்படின்றது ஒரு நீதியான ஒரு செயல். இந்த மாதிரிலாம் அற்புதம் நிச்சயமா உண்மையான ஒரு அற்புதம். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து அந்த பிரச்சனை இருக்கு. சடனா ஒரு நாள் காணாம போறது அது எளிதாக அந்த மாதிரிலாம் காணாம போகாது. அந்த சிந்திக்கணும், எப்படி ஆண்டவரோட வல்லமை எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு உணர அவங்க தயாராக இல்லை. ஏன்னா கடினமான உள்ளம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 5ம் 6ம் இது வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். வாசிக்கணும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்துல 5ம் 6ம். உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்க்க வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். ஆமேன். அதனால நம்ம கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம உள்ளத்துல ஒரு மனமாறுதல் கடவுள் எதிர்பார்க்கின்றார்னா அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம வர முயற்சிகள், அன்றாட நாள் முயற்சிகள் நம்ம செய்யணும். ஆண்டவர் கிருபையோட ஒத்துழைக்க முயற்சி செய்யணும். மற்றவர்களாக பரிந்துரை செய்ய நம்ம முயற்சி செய்யணும். மற்றவர்களுக்காக நம்ம ஒளியாக இருக்க நம்ம படிகள் எடுக்கணும். சாட்சியாக இருப்பதற்காக, ஆவியானவரின் தூண்டுதலுக்காக நம்ம
கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். எவ்வளவு இக்கட்டான, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரின் கிருபை நமக்கு போதும். ஆண்டவரே, உங்க கிருபை நமக்கு போதும் விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும். ஆண்டவரை தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும். உங்கள் ஞானத்தை பொழிந்தரலும். ஆண்டவரே, சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Receive the peace of Christ in the name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.